إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه أجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தும் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் நேசத்திற்குரிய தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் இறையச்சத்தை உபதேசம் செய்தவனாக அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் மகத்தான சொர்க்கத்தையும் வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மையும் நமது பெற்றோர்களையும் மூமினான முன்னோர்களையும் முஸ்லிம்கள் அனைவரையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்த முக்கியத்துவம், அந்த வெள்ளிக்கிழமையில் என்னென்ன இபாதத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பித்து செய்தார்கள். அந்த வெள்ளிக்கிழமை தொழுகைகளுக்காக, அது ஜும்ஆ தொழுகையாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கட்டும், அதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த அல் குர்ஆன் அத்தியாயங்களின் செய்திகள் என்ன, அந்த அத்தியாயங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஈமானிய அறிவுரைகள் என்ன என்பதைத்தான் சில ஜுமாக்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே இறுதியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ர் தொழுகையிலே இரண்டாவது ரக்அத்தில் சூரத்துத் தஹர் அல்லது சூரத்துல் இன்சான் என்று சொல்லப்படக்கூடிய 76வது அத்தியாயத்தை தொடர்ந்து ஓதுவார்கள். முழுமையாக ஓதுவார்கள், அரைகுறையாக ஓத மாட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலம் வரை தொடர்ந்த ஒரு வழிமுறை. அதைத்தான் பின்னால் வந்த கலீஃபாக்கள் பின்பற்றினார்கள். இந்த சூரா அப்படி என்ன ஒரு அற்புதமான செய்திகளை, படிப்பினைகளை, ஈமானிய உணர்வுகளை நமக்கு தருகிறது. இந்த வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் 5வது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா மூமின்களை அப்படியே இந்த சூறாவிலே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சென்று விடுகிறார். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணிப்பதற்கு, இழப்பதற்கு தகுதியான ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நமக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சொர்க்கம்தான். சொர்க்கத்தை புரிந்தவர்களுக்கு, சொர்க்கத்தை தேடுபவர்களுக்கு அல்லாஹுக்காக உயிரை கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக தன்னையும் தனது சொத்துகளையும் செல்வங்களையும் கொடுப்பது பெரிய ஒன்றல்ல. அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் யார்? இப்லீஸுக்காகவும் நஃப்ஸுக்காகவும் வாழ்பவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபீ சபீலித் தாகூத். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கூட்டம், ரப்புல் ஆலமீனுக்கு உகப்பான கூட்டம். யார் அவர்கள்? அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பார்கள். படைத்தோனுக்காக. யார் உயிரை படைத்தானோ, யாரிடம் திரும்ப செல்ல இருக்கிறோமோ, யாரிடம் நம்முடைய நல்ல முடிவு இருக்கிறதோ அந்த ரப்புக்காக உயிரை கொடுப்பார்கள். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் மூமின்களிடமிருந்து அவர்களது செல்வங்களையும் அவர்களது உயிர்களையும் விலைக்கு வாங்கிக் கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று. சகோதரர்களே, சொர்க்கம்
மகத்தான வீடு, மறுமையின் நிரந்தரமான வீடு, இன்பங்களாலும் சுகங்களாலும் மனதுக்கு விருப்பமான அத்தனை வகையான இன்பங்களாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்த வீடு. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உனது நஃப்ஸுக்கு என்ன வேண்டும் முஃமினே, நான் அங்கே வா, உனக்கு நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ என்ன கேட்பாய் என்னிடத்திலே? இந்த துனியாவிலே நாம் கேட்கக்கூடிய எத்தனையோ துஆக்கள் நமக்கு ஏற்கப்படாமல் இருக்கலாம். நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நாம் கேட்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நிறைவேற்றப்படும். மகத்தான மறுமை வாழ்க்கை சொல்கிறான். அதற்காக நீங்கள் வாழுங்கள். செய்தியை சொல்கிறான். இன்னல் அப்ரார், மனிதனே நீ நல்லவனாக ஆகு, பர் நல்லவனாக ஆகு, அல்லாஹ்வுக்கு உகப்பானவனாக ஆக்கு, உனக்கு பிரியமானதை அல்லாஹ்வுக்கு கொடு. அல்லாஹ் எங்கே கொடுக்க சொல்கிறானோ அங்கே கொடு. அவர்கள் தான் பர் அப்ரார். நல்லவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான் நல்லவர்கள் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த பர் என்ற வார்த்தை இருக்கிறதே ஒரு அற்புதமான அர்த்தத்தை கொடுக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தனது நல்லடியார்களை விவரிப்பதற்காக பல புகழ் வார்த்தைகளை சொல்கிறான். சில நேரங்களில் முஃமின்கள் என்று சொல்வான், சில நேரங்களிலே முத்தகீன் என்று சொல்வான், சில நேரங்களிலே முஹ்சினீன் என்று சொல்வான், சில நேரங்களிலே முஜாஹிதீன் என்று சொல்வான், சில நேரங்களிலே முஹாஜிரீன் என்று அல்லாஹ் சொல்வான். இப்படி பல பெயர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய விசேஷமான நல்லடியார்களுக்கு வைத்திருக்கிறான். அதில் ஒரு பெயர் தான் அப்ரார். அப்ரார் என்ற வார்த்தை எந்த பொருளை கொடுக்கின்றது? தனக்கு விருப்பமானதை விட்டு கொடுத்து விடுவார்கள். யாருக்கு கொடுப்பார்கள்? கொடுத்தவனுக்கு கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கு கொடுப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அதைவிட பாக்கியம் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைகளோடு நாம் கொஞ்சம் மகிழும் போது அந்த பிள்ளைக்கு நாம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை கொடுப்போம். கொடுத்து விட்டு 1, 2, 3 என்று அந்த இனிப்பு பொருளை கொடுத்து விட்டு பிறகு நாம் கேட்போம், அத்தாவுக்கு ஒன்று கொடுக்குறியான்னு சொல்லி. அப்படி அந்த பிள்ளை அதை நமக்கு திரும்ப கொடுத்து விடும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அதை வாங்கி நாம் சாப்பிட்டு விடுவோமா? அது கையால் வாங்கியதற்கு பிறகு திரும்ப அதை பிரித்து அதன் வாயில் தான் நாம் ஊட்டி விடுவோம். சகோதரர்களே, ஒரு சின்ன உதாரணம். ரப்புல் ஆலமீனுக்கு என்ன தேவை இருக்கிறது? கொடுத்தவனே அவன் தானே. யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மக்களே நீங்கள் எல்லாம் என்னிடம் தேவையாக கூடிய பிச்சைக்காரர்கள், ஏழைகள், ஃபக்கீர்கள். நீங்கள் என்னிடம் தேவையாக கூடியவர்கள். நான் ஒருவன் தான் தேவையே இல்லாதவன். வல்லாஹுல் கனியுல் ஹமீத். எனக்குத்தான் எல்லா புகழும். உங்களை யாராவது புகழ்ந்தால் தான் உங்களுக்கு புகழ். யாரும் என்னை புகழவில்லை என்றாலும் எனக்கு புகழ் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட மகத்தானவன் கொடுத்து விட்டு கொஞ்சத்தை கேட்கிறான். எதற்காக? நீ கொடுத்ததை விட சிறந்ததை உனக்கு திருப்பி கொடுப்பதற்காக. அல்லாஹு அக்பர். எப்படி? நீ கொடுத்ததை விட சிறந்ததை உனக்கு கொடுப்பதற்காக. وَمَا أَنْفَقْتُم مِّن شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ وَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ. அல்லாஹ்வுடைய வசனத்தை படித்து சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே நீங்கள் எதை கொடுத்தாலும் அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு பிரதிபலனை, பகரத்தை கொடுத்தே தீருவான். அல்லாஹு அக்பர். நீ எதை கொடுத்தாலும், அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் எதை செய்தாலும் உனக்கு உடனே கிடைக்கும். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒன்றை கொடு 10 வாங்கிக்கொள். ஒன்றை கொடு 10 வாங்கிக்கொள். இன்னும் உனக்கு ஈமான் இருக்கிறதா? இக்லாஸ் உயர்ந்திருக்கிறதா? மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தஸ் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. ஒன்றை கொடு 700 வாங்கிக்கொள். அது மட்டுமல்ல, அந்த 700 நான் பெருக்கிக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்தோடு சொல்கிறான். ஒரு விதை அது 10 ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அது 7 கதிர்களை முளைப்பிக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள் இருக்கின்றன என்று உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, அவர்கள்தான் அல்பர், நல்லவர்கள். யாருக்கு கொடுப்பார்கள்? அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்க சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். உறவுகளுக்கு கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு கொடுப்பார்கள்,
யதீம்களுக்கு கொடுப்பார்கள், நல்ல காரியங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதற்காக மறுமையின் மகத்தான வெற்றியை தேடி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அப்ரார் நல்லவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள். யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அவர்களுக்கு குடிப்பதற்கு பானங்கள் நிறைந்த அந்த கோலைகள் கொண்டு வந்து வைக்கப்படும். அதிலிருந்து அவ்வளவு நறுமணங்கள் வீசும். ஒன்று குடிபானங்கள் சுவையாக இருப்பது, அதோடு சேர்த்து அது நறுமணமாக இருப்பது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சொர்க்கத்திலே அவர்கள் குடிப்பார்கள், பானங்கள் நிறைந்த கோலைகளில் இருந்து அதனுடைய நறுமணங்கள் அப்படி வீசிக்கொண்டிருக்கும். அதிலே காஃபூர் கற்பூரம் கலக்கப்பட்டிருக்கும். துன்யாவை கொண்டு ஒப்பிட முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அங்கே அவர்களுக்கு என்ன இருக்கும்? ஐனா யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அவர்களுக்காக ஊற்றுகள், நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சொர்க்கவாசிகள் அதிலிருந்து பருகுவார்கள். அந்த நதி எப்படிப்பட்ட நதி? உலகத்திலே ஒரு நதி ஓட வேண்டும் என்றால் அதற்காக தனி இடம் தேவை, பள்ளம் தேவை, அதற்காக ஒரு ஓட்டம் தேவை. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி அல்ல. யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. நீங்கள் உங்களது விரல்களால் எங்கே சுட்டி காட்டுகின்றீர்களோ அந்த நதி அப்படியே உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும், பள்ளமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த அல்லாஹ் நிர்ணயித்த நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய இடங்களை தவிர மற்ற இடங்களுக்கு அது தாண்டாது. அப்பேற்பட்ட அற்புதமாக அந்த நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து ஒரு உதாரணத்திற்கு அப்படி தொட்டு வைத்து விட்டு பிறகு அல்லாஹு தஆலா அந்த நல்லவர்களின் செயல்களை அல்லாஹ் சொல்கிறான். இன்று நமக்கு ஆசை இருக்கிறது சொர்க்கத்திற்கு, ஆனால் சொர்க்கத்திற்கான அமல்களை செய்ய ஆசை இருக்கிறதா? பலருக்கு இதான் நிலைமையாக இருக்கிறது. எல்லாம் வேண்டும், எப்படி சொர்க்கம் வேண்டும், எல்லாம் வேண்டும், ஆனால் ஓசியில் வேண்டும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அமல்களுக்கான, தியாகங்களுக்கான விலையாக வைத்திருக்கிறான். உன்னுடைய அமல், உன்னுடைய தியாகம் கொடுத்து விட்டு சொர்க்கத்தை வாங்கிக் கொள் என்று. அது என்ன அல்லாஹ் கேட்கிறான்? சொல்கிறான் பாருங்கள், யூஃபூன பின் நذر. உன் மீது கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்று. அல்லாஹ் அக்பர். மனிதன் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமைகளை அல்லாஹ்வுடைய நேசத்தோடு அன்போடு செய்ய வேண்டும். யூஃபூன பின் நذر. அல்லாஹ்வுக்கு நீ என்னென்ன வாக்கை கொடுத்தாயோ அந்த வாக்குகளை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டும். இன்று இரண்டிலும் நமக்கு பெரிய சோதனை. ஒன்று என்ன? அல்லாஹ் கடமையாக்கியதை நம்மில் பலர் எப்படி செய்கிறார்கள் என்றால், ஏதோ இதனால் அல்லாஹ்வுக்கு ஏதோ நன்மை போல, பலன் போல என்பதாக நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். இந்த தொழுகையை தொழுதால் இதனுடைய நன்மையை நான் அறுவடை செய்ய போகிறேன், மறுமையில் எனக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்று தொழுதால் அந்த தொழுகையை எவ்வளவு அழகாக தொழுவோம், எவ்வளவு சிறப்பாக நீட்டி நிதானமாக அமைதியாக தொழுவோம். யோசித்து பாருங்கள். இன்று நம்மிலே பலருக்கு ஒன்று ஏதோ கடமை இந்த அளவுக்கு நம்ம செய்தா போதும், சிலருக்கு ஏதோ செய்யறோம் ஏதோ அல்லாஹ்வுக்கு செய்யற மாதிரி. இல்லை சகோதரர்களே, ஒவ்வொரு செயலை நாம் செய்யும் போது இதற்குரிய நன்மையை அல்லாஹ் எனக்கு பத்திரப்படுத்தி மறுமையிலே தரப்போகிறான் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். அடுத்தது இரண்டாவது என்ன? சில நேரங்களிலே அல்லாஹ்வோடு நாம் பேசுவோம், வாய்விட்டும் பேசுவோம், மனதாலும் பேசுவோம். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுன்னா நான் ஒரு ஹஜ்ஜுக்கு போறேன், அல்லது ஒரு உம்ரா செய்யறேன், அல்லது என்னுடைய உறவுகளில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒரு லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு கொடுக்குறேன். நீயத்தை அப்படி வைக்கணும். நம்ம நீயத்து வைக்கும் போதே பிச்சைக்கார மாதிரி 5 ரூபா 10 ரூபா நீயத்து வச்சா, அல்லாட்டேந்து வாங்கும் போது மட்டும் கோடிக்கணக்கில் வேணும், லட்சக்கணக்கில் வேணும், கொடுக்கும்போது மட்டும் 5 10. நாம் நம்முடைய நீயத்தை பெரிதாக்கினால் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வெகுமதியும் பெரிதாக இருக்கும். சில நேரத்தில் இப்படி நியத்து வைப்போம், ஒரு மதரசாக்கு, ஒரு மர்கஸுக்கு, ஒரு யத்தீமுக்கு, ஒரு யத்தீம்கானாவுக்குன்னு. கடைசியில் கைக்கு வந்த உடனே அப்படியே தாரில் கை ஓட்டுற மாதிரி ஒட்டிக்கும். அப்போதான் இன்னொரு தேவை. ஏன் இதை ஒரு பிஸ்னஸில் போட்டுட்டு அப்புறமா அடுத்த மாதம் கொடுத்தா என்ன, அடுத்த வருஷம் கொடுத்தா என்ன? ஷைத்தான் விளையாடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நல்லவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் எதை அல்லாஹ்வுக்காக நியத்து வைத்தார்களோ
அதனுடைய நேரத்தில் அதை கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். யூஃபூன பின் நதர், நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுக்காக எதை முடிவு செய்தார்களோ கொடுத்து விடுவார்கள். யூஃபூன பின் நதர். அல்லாஹ் எப்பேற்பட்ட முதல் தன்மையாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். சாதாரணமான போட்டி அல்ல. நப்சோடு போட்டி போடுவது என்பது பெரிய விஷயம். ஷைத்தானை கூட சில நேரங்களிலே நாம் வென்று விடலாம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய நப்ஸ் இருக்கிறது பாருங்கள், நம்முடைய பலவீனத்தை நன்கு தெரிந்தது. அது இவனுக்கு எப்படி ஆசை காட்ட வேண்டும், இவனை எப்படி பயமுறுத்த வேண்டும், இவனுடைய பலவீனம் என்ன, இவனுடைய பலம் என்ன என்பதெல்லாம் நமக்குள் இருக்கக்கூடிய நப்சுக்கு நன்றாக தெரியும். எனவே ஒன்று ஆசை காட்டும், இல்லை என்றால் நம்மை பலவீனப்படுத்தும், பல குழப்பங்களை உண்டாக்கும். அந்த நல்லவர்கள் இவற்றை எல்லாம் மீறி அந்த நப்சை அடக்கி அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள். யூஃபூன பின் நذر, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லவர்கள் யார்? நذر, நேர்ச்சையை நிறைவேற்றி விடுவார்கள். அடுத்து வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, அந்த ஒரு நாளை பயப்படுவார்கள். பயம் இருக்க வேண்டும். அந்த நாள் எப்படி? அதனுடைய தீமையோ, அதனுடைய ஆபத்துகளோ, அதனுடைய பிரச்சனையோ எங்கும் பரவி இருக்கும். நாளை மறுமையில அந்த அமளிகள், ஆபத்துகள் அப்பேற்பட்ட ஆபத்துகளாக இருக்கும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாளை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது நபிமார்களே திகைத்து திக்கு தெரியாமல் பயந்து நடுங்கி எங்கே நமது நிலைமை என்னவாகுமோ என்று அரண்டு கொண்டிருப்பார்கள். யௌம யஜ்மஉ அல்லாஹு ருசுல் ஃபயகூலு மாதா உஜிப்தும் காலு லா இல்ம லனா இன்னக அன்த அல்லாமுல் குயூப். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை எழுப்பி உங்களுக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டது, நீங்கள் உங்களது மக்களை சந்தித்த போது உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது அந்த திடுக்கத்திலே அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே என்ன நடந்தது என்று. லா இல்ம லனா, எங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை, எல்லாம் உனக்கே தெரியும் என்பதாக அவர்கள் அப்படியே சரணடைந்து விடுவார்கள். நினைத்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஆதமிடத்திலே சென்றால் அவர் பயந்து கொண்டிருப்பார், நூஹிடத்திலே சென்றால் அவர் பயந்து கொண்டிருப்பார், இப்ராஹிம் இடத்திலே சென்றால் அவர் பயந்து கொண்டிருப்பார், மூசாவிடத்திலே சென்றால் அவர் பயந்து கொண்டிருப்பார், ஈசாவிடத்திலே சென்றால் அவரால் பேசவே முடியாது அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வருவார்கள் என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் மறுமையின் அந்த பயங்கரம் எப்படி இருக்கும் என்று. அல்லாஹ் தஆலா மறுமையின் பயங்கரத்தை லா யஹ்ஸுனுஹுல் ஃபஸஉல் அக்பர், மிகப்பெரிய திடுக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் இந்த மனிதர்கள் கண்டிருக்கக்கூடிய திடுக்கங்கள் எல்லாம் ஒரு தூசியை போல மறுமையின் திடுக்கத்திற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து எப்படி வர்ணிக்கிறான் பாருங்கள். அந்த நல்லவர்கள் யார் தெரியுமா? வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா, அவர்கள் உணவுகளை வாரி வழங்கி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கு கொடுப்பார்கள்? மிஸ்கீனா, மிஸ்கீன்களை தேடி கொடுத்து கொண்டே இருப்பார்கள், யதீம்களை தேடி கொடுத்து கொண்டே இருப்பார்கள், கைதிகளுக்கு கொடுப்பார்கள். சகோதரர்களே, நம்முடைய இந்த மார்க்கத்தின் விசாலத்தை பாருங்கள், இந்த மார்க்கத்தின் மகத்தான மாண்பை பாருங்கள். அல்லாஹு தஆலா மிஸ்கீன் என்று சொல்கிறான், யதீம் என்று சொல்கிறான். பெரும்பாலும் நம்மை சுற்றி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிஸ்கின்கள், யதீம்கள் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அல்லாஹு தஆலா அடுத்து கைதிகள் என்று ஒரு கூட்டத்தை சொல்கிறான். குறிப்பாக யார் யார் முஸ்லிம்களால் போரிலே கைப்பற்றப்பட்டார்களோ அவர்களுக்கும் அவர்கள் உணவு வழங்குவார்கள். அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தாலும், அவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் அந்த கைதிகளுக்கு நல்ல உணவை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அதை பின்பற்றக்கூடியவர்களின் மகத்தான நற்குணத்தை அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். உலகத்திலேயே இஸ்லாமை தவிர கைதிகளை பேணக்கூடிய, பரிபாலிக்கக்கூடிய, கைதிகளை அழகிய முறையில் நடத்தக்கூடிய ஒரு மார்க்கம், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களை தவிர யாரும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை
அத்தனை மனித உரிமை அமைப்புகளும் இஸ்லாமிய மனித உரிமைக்கு முன்னால் தோற்றுவிட வேண்டும். ஒரு மனித உரிமை என்பதை உலகம் கற்றதென்றால் அது இஸ்லாம் வந்ததற்கு பிறகுதான், குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பிறகுதான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதற்கு பிறகுதான். ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய போரிலே ஒரு கைதி மாட்டிக்கொள்கிறார். செல்வம் எங்கே இருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தெரியாது என்று சொல்கிறார். பொய் சொல்கிறார் என்று சஹாபாக்கள் அடித்து விட்டார்கள். அடி வாங்கி கொண்டு பயந்து கொண்டு இன்ன இடத்துல இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். சஹாபாக்கள் விட்டுவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் உண்மை சொன்னார் அடித்தீர்கள், அவர் பொய் சொன்னார் அடிப்பதை விட்டுவிட்டீர்கள் என்று. அவர் உண்மை சொன்னார் அடித்தீர்கள், தெரியாது என்று சொன்னார் அடித்தீர்கள். அவர் தெரியும் என்று சொல்லி ஏதோ ஒரு பொய்யான இடத்தை சொன்னார், அவரை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று. இஸ்லாமிய மார்க்கத்தில் கைதிகளை துன்புறுத்துவதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்து விட்டார்கள். அவரிடத்திலிருந்து எப்படி செய்தியை ஆராய முடியுமோ அப்படித்தான் ஆராய வேண்டுமே தவிர, கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர, மனிதனை உடலால் வேதனை செய்து அவனிடத்திலிருந்து செய்திகளை வாங்குவது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்து விட்டார்கள். எத்தகைய மார்க்கம் பாருங்கள். அல்லாஹு தஆலா அவருடைய அல் குர்ஆனிலே உங்களிடத்திலே போரிலே உங்களை கொல்ல வந்தவன், இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக போர் தொடுத்தவன், அவன் கைதியாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல உணவளியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் யுத்தம் பத்ர் யுத்தம், மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த யுத்தம். கைதிகள் இவர்களெல்லாம் யார்? முஹம்மது ரசூலுல்லாவை கொல்ல முயற்சித்தவர்கள். மக்காவிலே நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை தொடர்ந்து வேதனை கொடுத்தவர்கள். அவர்கள் கைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்கள் கைதிகளோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. உங்கள் கைதிகளோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. முஹாஜிர் அன்சாரி தோழர்கள் எல்லோரும் பேரித்தம் பழங்களை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு ரொட்டியையும் இறைச்சியையும் கைதிகளுக்கு கொடுத்தார்கள். எப்படி? பேரித்தம்பழங்கள், காய்ந்து போன பேரித்தம்பழங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ரொட்டி கறி இருக்கிறது அல்லவா, அதை கைதிகளுக்கு கொடுத்து பரிமாறினார்கள். எப்பேற்பட்ட போதனை! அதை பின்பற்றினார்கள் பாருங்கள் சஹாபாக்கள். அதனால் தான் அவர்கள் சஹாபாக்கள். அதே இஸ்லாம் இன்று நமக்கு மத்தியில் இருக்கிறது, ஆனால் நாம் பின்பற்றுவதில்லை, நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, புறக்கணிக்கிறோம். சொல்லாலும் செயலாலும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அந்த நல்லவர்களை சொல்கிறான். அவர்கள் யார்? உணவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அலா ஹுப்பிஹி, அந்த உணவின் தேவை இருக்கும். உணவுக்காக செலவழிப்பது என்பது சாதாரணமான செலவழிப்பா? ஒரு 10 பேருக்கு உணவளிக்க வேண்டும், 100 பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அக்பர், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் அல்லாஹு தஆலா தொடர்ச்சியை குறிக்கக்கூடிய வார்த்தையை சொல்கிறான். எப்படி? தொடர்ந்து செய்வார்கள். அதை மிஸ்கீனுக்கு கொடுப்பார்கள், யதீமுக்கு கொடுப்பார்கள், வஅஸீரா, கைதிகளுக்கு கொடுப்பார்கள். இன்று சகோதரர்களே, சில நேரத்திற்காக தன்னுடைய வசதியை வெளிப்படுத்துவதற்காக மனிதன் விருந்து கொடுப்பான். எப்படி? இன்று பெரும்பாலும் வலிமா விருந்துகள் நடப்பதை போல, அல்லது வேறு ஏதாவது விருந்துகள் நடப்பதை போல, உறவுகளை அழைத்து ஒன்று கூட்டி அவர்களுக்கு உணவளிப்போம், மகிழ்வோம் என்பது வேறு. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை எல்லாம் அந்த நேரத்தில் ஒன்று திரட்டுவோம், அனாதைகளையும் அணைத்துக் கொள்வோம் என்பது வேறு. ஆனால் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், என்னுடைய வசதி எவ்வளவு என்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருந்து இருக்கிறது அல்லவா, அந்த விருந்துக்கு மனிதன் செலவு செய்கிறான். ஆனால் அதனால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை, அதனால் எந்த நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. நன்மை எந்த விருந்துக்கு கிடைக்கும்? எந்த விருந்தை கொண்டு பசித்தவர்களின் பசியை போக்குவது நோக்கமாக இருக்கிறதோ, எந்த விருந்தை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகம் நோக்கமாக இருக்கிறதோ, அந்த விருந்துக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சிக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்முடைய பெருமைக்கு, அகம்பாவத்திற்கு, வீண் விரயத்திற்கு காரணமாகி விடக்கூடாது.
அல்லாஹ் அடுத்து அதையும் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். அந்த விருந்து கொடுப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக கொடுக்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் இதற்காக எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்று தங்களுடைய மனதிலே அவர்கள் சொல்வார்கள். வாங்கக்கூடியவரை பார்த்தால் அது பெருமையாக ஆகிவிடும். அவர்களுக்குள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்கள் சொல்வார்கள் இன்னமா நகாஹு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, நாளை மறுமையின் மகத்தான கடினமான உஷ்ணங்கள் நிறைந்த, கடினமான குளிர் நிறைந்த, ஆபத்துகள் நிறைந்த அந்த மறுமை நாளை நாங்கள் பயப்படுகிறோம். அல்லாஹு தஆலா அப்படியே அந்த நல்லவர்களின் அந்த மகத்தான குணத்தை சொல்லிவிட்டு திரும்ப அவர்களை மறுமைக்கு அழைத்து செல்கிறான். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நல்லவர்களை மறுமையின் தீங்குகளில் இருந்து பாதுகாப்பான். கண்டிப்பாக அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அது மட்டுமா, வலக்காஹும் நظரத்தன் வஸுரூரா, அவர்களுடைய முகங்களை எல்லாம் அப்படியே, அதாவது நட்சத்திரங்களை போல, சந்திரனை போல மின்னக்கூடியதாக, பிரகாசிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை வாரி கொடுத்துக் கொண்டே இருப்பான், மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டே இருப்பான். வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தன் வஹரீரா, பிமா ஸபரு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த பண்பை, அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய மன உறுதி, நிலை குலையாமை. சகோதரர்களே, சோதனையின் போது அடியான் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு இருக்க வேண்டும். இன்றைய காசா மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, எவ்வளவு துன்பங்கள், அதே நிலையிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை சிரமங்கள், உணவு வாங்க செல்கிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள், உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலும் அவர்கள் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், தங்களுக்குள் இருப்பதை பகிர்ந்து கொள்கிறார்கள், ரப்பை அவர்கள் புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிறார்கள் என்றால் இது ஈமான். சகோதரர்களே, நாம் இன்று நல்ல நிலையில் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போது தொழுவதை விட, இப்போது நம்முடைய அமல்களை விட அந்த நேரத்திலே அவர்கள் தொழுகிறார்களே, அவர்களுடைய குழந்தைகளை பாருங்கள், அல்லாஹ்வை எப்படி புகழ்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், பிமா ஸபரு, பொறுமையின் காரணமாக, அவர்களுடைய பொறுமையின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பான். எதை? ஜன்னத்தன் வஹரீரா, சொர்க்கத்தையும் சொர்க்கத்திலே பட்டுகளையும், முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக், அந்த சொர்க்கத்திலே கட்டில்களில் மீது அப்படியே உல்லாசமாக சாய்ந்து கொண்டிருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்கே சூரியன் இருக்காது, அங்கே வெப்பம் இருக்காது. வதானியத்தன் அலைஹிம் ظிலாலுஹா, சொர்க்கத்தின் மரங்கள் எல்லாம் அப்படியே அவர்களுக்கு நிழல் கொடுத்துக் கொண்டு நெருக்கமாக இருக்கும். பல குலைகள் அப்படியே நெருங்கி கொண்டு சமீபமாக இருக்கும். வதுல்லிலத் குதூஃபுஹா தத்லீலா, அது மட்டுமா, வயுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபித்தத்தின் வஅக்வாபின் கானத் கவாரீரா, தாம்பாலங்களிலே வெள்ளி கண்ணாடிகளும் சேர்ந்து செய்யப்பட்ட அந்த கெண்டிகளிலே, அந்த கூலைகளிலே சொர்க்கவாசிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் அழகிய மதுரமான பானங்களை எடுத்துக்கொண்டு அந்த சொர்க்கவாசிகளை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். கவாரீர மின் ஃபித்தத்தின் கத்தரூஹா தக்தீரா, தனக்கு எவ்வளவு பெரிய கிளாஸ் தேவை, குடிபானத்தினுடைய அந்த குவளை தேவை என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம். வயுஸ்கௌன ஃபீஹா கஅஸன் கான மிஸாஜுஹா ஜன்ஜபீலா, அங்கே கொடுக்கப்படக்கூடிய அந்த குடிபான கோலைகளிலுடைய அந்த பானங்களிலே ஜன்ஜபீல், அந்த இஞ்சியில் இருந்த மதுரம் அங்கே கலக்கப்பட்டிருக்கும். ஐனன் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, சல்சபீல் என்ற நதி அங்கே இருக்கும். வயதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதுன், எப்போதும் நிரந்தரமாக குழந்தைகளாக இருக்கக்கூடிய பணியாளர்கள் சுற்றி வருவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅம் மன்சூரா, அந்த குழந்தைகளை பார்த்தால் அப்படியே சிதறிவிடப்பட்ட தூவப்பட்ட முத்துக்களை போன்றிருப்பார்கள். நபியே, சொர்க்கவாசிகளை அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் மிகப்பெரிய இன்பலோகத்தை பார்ப்பீர்கள், அங்கே மிகப்பெரிய அவர்களுக்கு கொடுக்கப்படும் பேராட்சியை பார்ப்பீர்கள். அலைஹிம் சியாபு சுந்துசின் குதுருன் வ இஸ்தப்ரகுன், மென்மையான பட்டுகள்,
தடிப்பமான பட்டுகள், பச்சை நிற ஆடைகள் இருக்கும். அது மட்டுமா, வஹுல்லு அஸாவிர மின் ஃபில்லா, வெள்ளியினுடைய காப்புகள் அவர்களுக்கு போடப்படும். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு பரிசுத்தமான குடிபானத்தை புகட்டுவான். சொல்வான், இன்ன ஹாதா கான லக்கும் ஜஸாஅன் வ கான சஅயுக்கும் மஷ்கூரா, சொர்க்கவாசிகளே, இதோ உங்களுடைய கூலிகளை, உங்களது வெகுமதிகளை, உங்களுடைய ரிவார்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களது முயற்சிகளுக்கெல்லாம் இங்கே கூலி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மூமினே, நீ சொன்ன ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய கூலி கூட உனக்கு மறுமையிலே அங்கே தவறாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த சொர்க்கத்திற்கான அமல்களை செய்வதற்கு வாய்ப்பு தருவானாக. அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளாக நம்மையும் நம்முடைய பெற்றோரையும் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய பகுதியை அடுத்த ஜும்ஆவிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்மை பொருந்திக் கொள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.